ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுது. நம்ம காலையில் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் கரெக்டாக ஆன்லைன் போக போகிறேன். யூபரும் ரேப்பிடோ மட்டும் தான் ஓட்டுறோம். 2 ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், வந்துதுன்னா பார்க்கலாம். இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது ஒரே ஒரு மொபைல் தான். 2 மொபைல் இருந்தாலும் ஒரு மொபைலில் டியூட்டி பார்த்துட்டு ஒரு மொபைலில் வீடியோலாம் எடுத்துகிட்டு இது பண்ணி போடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு இப்படி பண்ணுவோம். இன்னொரு மொபைலில் கேமரா வாங்குற வரைக்கும் இப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணுன்னா இன்னொரு மொபைல் எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக லைவாக அப்படியே காட்டுற மாதிரி பண்ணுறேன். ஏன்னா இப்போ என்னால் டியூட்டி அடிக்கிறதையோ இல்லை என்ன பண்ணுறதோ காட்ட முடியல. வேணா எல்லாம் டியூட்டி என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணால் போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு என்னென்ன டியூட்டி வருது அப்படின்றத போடுறேன். இப்போ தான் ஆன்லைன் போயிருக்கோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட் டியூட்டி எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் மெட்ரோ கிட்ட தான் இருக்கும். இங்கே ஒரு மேடம் ஒருத்தவங்க வந்தாங்க, விட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் ட்ரிப்பு. அந்த ட்ரிப்போடைய பில்லை மட்டும் பார்த்தீங்கன்னா 169 ரூபா. பாருங்கள், இங்கே தான் அண்ணா நகர் ஆப்போசிட்டில் தெரியுதா, அண்ணா நகர் மெட்ரோ. அண்ணா நகர் மெட்ரோ அதுதான். டியூட்டி ரொம்ப கம்மி தாங்க. இன்றைக்கி டியூட்டி அந்தளவுக்கு அடிக்கிற மாதிரியே தெரில. ரொம்ப கம்மியாக தான் அடிக்குது. ஆமாம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இப்போ 9 ஆகிடுச்சு. 7 மணிக்கு ஆன்லைன் வந்தேன். டைம் 9 மணி ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மி தான். டியூட்டிக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நம்ம எல்லாம் பெரிய டியூட்டிலாம் எடுக்குது. எல்லாமே சின்ன சின்ன டியூட்டி தான். எல்லாம் லோக்கலில் போய்ட்டு வர மாதிரி 100 ரூபா எடுத்தாலே போதும். பெரிய டியூட்டி எடுத்தோம்னா சிட்டி டிராஃபிக்கில் உள்ளே போய் நல்லா மாட்டிடுறோம். அது ரொம்ப கஷ்டமாக இது வரதுக்கு. அதனால் நான் என்ன எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 100 ரூபா டியூட்டி தான். 100 ரூபாய்க்கு மேலே எதுவும் எடுக்கிறது கிடையாது. 100 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு 2 டியூட்டி எடுத்தால் போதும். 100 ரூபா டியூட்டி 200 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு போதும். ஒரு 1000 ஏர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஓரம் கட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுறேன். வந்தவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு சவாரி வந்தோம். எங்கன்னா அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து நம்ம சேத்பட்டு ஒரு சவாரி வந்தோம். 89 ரூபா பில் அமௌண்ட்டு. கஸ்டமர் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரலைங்க. நான் கேட்கல, நான் யாருக்கும் கேட்க மாட்டேன். அவங்கள கொடுத்தா வாங்கிப்பேன் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால் 89 ரூபா வரப்போ ஒரு 100 ரூபா கொடுக்கலாம். ஆனால் இந்திக்கார பசங்க அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். அவங்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக வெறும் 89 ரூபா மட்டுமே போட்டு போயிருக்காங்க. சரி, பரவாயில்ல விடுங்க, நம்ம ஓட்டுற காசு நம்மளுக்கு வந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்ன சொல்லிட்டு சேத்துப்பட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த ட்ரிப்பு எங்கே கொடுப்பான்னு தெரில. ட்ரிப் அடிக்கல, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம அதை தாங்க 100 ரூபா ட்ரிப்பு மட்டும் தான் எடுக்க போகிறேன். சின்ன சின்ன ட்ரிப்பு மட்டும்தான். அது பெரிய ட்ரிப்பு போனோம்னா செம்ம டிராஃபிக் ஆகிது, மாட்டிக்கு டைம் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதனால் நம்ம சின்ன ட்ரிப்பு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்க்கலாம். இங்கே தாங்க இப்போ லாஸ்ட் ட்ரிப் வந்தோம். இங்கே தான் இறக்கி விட்ருக்கோம் அந்த பசங்களை. உள்ளே போயிருக்காங்க சேத்துப்பட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 450 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. டைம் 9:30 ஆகுது. நம்மளுக்கு இதுக்கு டைம் இருக்குன்னா பார்க்கலாம். ஒரு 1200 ஏர்ன் பண்ணாங்களோ போதும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே போயிருக்கேன், அப்புறம் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஓட்டுறோன்னு. நம்மளுக்கு எப்படி டியூட்டி நம்ம எதுவும் பார்க்கலாம். என்னால் எனக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளால் வீடியோ எடுக்கவும் முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரிய இருக்குது ஒரு ஃபோனுன்றதுனால என்னால் வீடியோ பார்த்துக்கிட்டு இது வீடியோ எடுக்கவே முடியல. சரியான மழைங்க பாருங்கள். ரெடில்ஸ் டோல்கேட்டில் இருக்கேன். செம்ம காட்டுக்கு மழை. வண்டியே ஓட்ட முடியல. சைடு போட்டு ஓரம் கட்டிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. வண்டி ஓட்டவும் முடியல. செம்ம மழை. ஒரு மொபைல் தான் நல்லாயிருக்கும். ஒரு மொபைலில் ஒரு கேமரா வரணும், நாங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரம் ஒரு மொபைலில் ஒரு கேமராவை வாங்கணும். வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், அது கம்மியாகணும். இந்த மழையை பாருங்களா, சரியான மழை வருது. போகவே முடியல. இங்கேயே வெயிட் பண்ணி நின்றுருக்கோம். கொஞ்ச நேரம் மழை விட்டு பிறகு தான் போகணும் போல். வேறு வழியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓகேங்க, ஓரளவுக்கு ஓகே, ஏர்ன் பண்ணியாச்சு. எவ்வளோ பண்ணுறதை வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த விஷயங்க நானும் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். மாற்றி டியூட்டி வந்துகிட்டே இருந்தாலும் என்னால் எடுக்க முடியல. நான் காலையில் ஒரு லேட்டாக வந்துட்டேன். லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் டியூட்டி காலையில் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. டியூட்டி அடிக்கல செஞ்சால் ஏதோ ரேப்பிட் ஏதோ இஷ்யூன்ற மாதிரி காமிச்சுருந்தான். ஸோ அதனால் என்னால் டியூட்டி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே தான் ஓரளவுக்கு டியூட்டி அப்படியே பண்ணேன். பண்ணி ஒரு 2500 ரூபா அப்படி இப்படி ஓட்டி வச்சுருக்கேங்க. ஓகே.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நாளைக்கு வந்து பார்க்கலாம்.